வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. எல்லோரும் பரபரப்பாக இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவை, இம்பார்ட்டனாக என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்றத மட்டும் ஒரு குயிக் வியூவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ. ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமில் ரிஃபார்ம் கொண்டு வரணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த பாலிசியோட முக்கியமான நோக்கம். இதுக்கு முன்னாடி எஜுகேஷன் பாலிசி எப்போ வந்துச்சுன்னா 1986. அதுக்கப்புறம் 34 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அது 34 வருஷத்துக்கு பழமையான ஒன்று. 1992 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அதை இருந்தாலும் மேஜர் சேஞ்சஸ் இல்லை. இப்போ தான் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டாக பிரிச்சிருக்கேன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் எஜுகேஷனில் ப்ரீ ஸ்கூல் அண்ட் செகண்டரி லெவலில் எல்லாருக்குமே எஜுகேஷன் கொடுக்கணும், யூனிவர்சலைசேஷன். அது இல்லாமல் 2030 எல்லாரையும் ஸ்கூலுக்கு வர வைக்கணும். 100% கிராஸ் என்ரோல்மெண்ட், அதாவது எல்லாரையும் ஸ்கூலுக்கு வர வைக்கணும் தான் அதுக்கு அர்த்தம். அது இல்லாமல் ஸ்கூல் 3லேருந்து 6 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷனை வந்து ப்ரமோட் பண்ணணும் 2023. இது இப்படி பண்ணுறதன் மூலமாக 2 crore சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வருவாங்க, பேக்ராப் ஆனவங்க கூட ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கரிக்குலம் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா அட் ப்ரெசென்ட்டில் 10+2 சிஸ்டம் இருக்குது. அதாவது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அப்புறம் 11th 12th அப்படி தான் இருக்குது. இப்போ அதை 5+3+3+4 மாற்ற போகிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு 5 அப்படின்றது அங்கன்வாடி ப்ரீ ஸ்கூலிங் 3 வருஷம், அங்கன்வாடி 1 வருஷம், கிண்டர் கார்டன் 2 வருஷம், மொத்தம் 3. அது இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்து 5. அடுத்து 3 அப்படின்றது 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும். அடுத்து 3 வந்து 6thலேருந்து 8th. அடுத்து 4ன்றது 9லேருந்து 12th. எப்போ நம்ம 9th 10th தனியாக சொல்லிட்டு 11th 12th தனியாக தான் சொல்லுவோம். இது ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னா, இந்த 4 வருஷத்துலையும் அந்த பப்ளிக் எக்ஸாமு, இயர்லி 1 எக்ஸாமு அந்த மாதிரிலாம் நடக்காது. இனிமேல் நம்ம காலேஜ் நடக்கும்ல, ஆஃப் இயர்லி செமஸ்டரு, அந்த மாதிரி ஆஃப் இயர்லிக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதை வச்சு அவங்களோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸை கேல்குலேட் பண்ணுவாங்க. டோட்டலாக 8 எக்ஸாம் நடக்கும் இந்த 4 இயர் டேர்மில். இப்போது இந்த டயக்ராம் எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதில் ரைட் சைடில் ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ், அதாவது அந்த ஃபஸ்ட்டு 5 வருஷத்தில் மல்டி லெவலு, ப்ளே, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் இதெல்லாம் தான் இருக்கும். அடுத்த 3 வருஷத்தில் ப்ளே, டிஸ்கவரி, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கு, இன்ட்ராக்டிவ் கிளாஸ் ரூம் லேர்னிங். அதாவது அவங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸு, ஆர்ட்ஸ், சோஷியல் சயின்ஸ் எதுவுமே வராது. அதுக்கு அடுத்து 5th தாண்டி 6th போகும்போது தான் சயின்ஸு, மேக்ஸு, சோஷியல் சயின்ஸு, ஹியூமனிட்டிஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா பார்க்கணும். அடுத்த 4th ஸ்டேஜில் மல்டி டிசிப்ளின் ஸ்டடி. அதாவது நம்ம இப்போ வந்து ஒரே ஒரு மேஜர் எடுத்தால் அந்த மேஜர் ரிலேட்டடாக தான் நமக்கு சப்ஜெக்ட் அலாட் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை, எந்த சப்ஜெக்ட் விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி மல்டி டிசிப்ளினில் நம்ம படிக்க முடியும். அதே மாதிரி கிரேட்டர் கிரிட்டிக்கல் திங்கிங்கு, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்டூடெண்ட் சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். இந்த பாலிசிக்கு கீழே லேர்னிங் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஃபவுண்டேஷன் வந்து லிட்ரஸி அண்ட் நியூமரசியில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறதுக்கான சாய்ஸு அவங்களுக்கு கிடைக்குது. இப்போது ஒரு பர்டிகுலர் குரூப் எடுத்தால் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் தான் வரும் அப்படின்னு இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக எந்த சப்ஜெக்ட் வேணாலும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் ஆர்ட்டுக்கும் சயின்ஸுக்கும் இருக்கிற ரிஜிட் செப்பரேஷன் வந்து இனிமேல் இருக்காது. அதே மாதிரி கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு முதல்ல தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தோம். இப்போ ரெண்டையும் சேர்த்து தான் நம்மளோட கிரெடிட் வந்து வேல்யூ ஆகும். அதே மாதிரி ஒகேஷனல் அண்ட் அகடமிக் ஸ்ட்ரீம்ஸும் இப்போ ஒன்றாயிடுச்சு. இப்போது 6th அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்பல்சரி ஒகேஷனல் எஜுகேஷன், அதாவது தொழில் சார்ந்த படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க வித் இன்டர்ன்ஷிப்பு. அதோட நம்ம இந்த பாலிசியோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங், அப்புறம் ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், அதோட டிஜிட்டல் லேர்னிங்கையும் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. டிஜிட்டல் பேஸ்ட் லேர்னிங், அதாவது கம்ப்யூட்டர்ஸு, ப்ரொஜெக்ஷன்ஸு, இந்த மாதிரி டிஜிட்டல் பேஸ்ட் லேர்னிங்கையும் உள்ளே கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் பாலிசி சொன்னோம் அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களோட மதர் டங்கை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த லாங்குவேஜ், அதாவது 3 லாங்குவேஜ் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த 3rd லாங்குவேஜ் அப்படின்றது முன்னாடி டிராஃப்டில் ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு கம்பல்சரியாக இருந்துச்சு. இப்போது அதை வந்து எந்த லாங்குவேஜை வேணாலும் இருக்கலாம், ஆனால் 3 லாங்குவேஜ்ன்றது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அசஸ்மெண்ட் ரிஃபார்ம்ஸ். இப்போது நம்ம ஸ்கூல்ஸில் ரேங்க் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கும், நம்மளோட எக்ஸாம் மார்க்ஸ் தான் இருக்கும். ஆனால் இப்போது 360 டிகிரி ஹோலிஸ்டிக் ப்ராக்ரஸ் கார்டு, அதாவது அவங்க அகடமிக்கில் எப்படி இருக்காங்க, ஒகேஷனலில் எப்படி இருக்காங்க, அப்புறம் நான் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் எப்படி இருக்காங்க அப்படின்ற எல்லா ப்ராக்ரஸையும் சேர்த்து அசஸ்மெண்ட் இருக்கும். இந்த அசஸ்மெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து தனியாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது வந்து 2023 கொடுத்துடணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து NCFTE, அதாவது நியூ அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். டீச்சர் எஜுகேஷனுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை வந்து எப்போக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணால் 2020 இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துடும். இதை யார் ஃபார்முலேட் பண்ண போகிறா அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனு வித் கன்சல்டேஷன் ஆஃப் NCERT.
அடுத்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா அதுக்கான பாலிசியை நேஷ்னல் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபார் டீச்சர் அப்படின்னு யார் டெவலப் பண்ணுவான்னா அதுவும் NCTE தான் பண்ணுவாங்க. 2022 பண்ணி முடிக்கணும் வித் கன்சல்டேஷன் ஆஃப் NCERT, SCERT, டீச்சர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ். 2030 மினிமம் டிகிரி ஆஃப் குவாலிஃபிகேஷன் ஃபார் டீச்சர், அதாவது இப்போது 3 years படிப்பாங்க, அப்புறம் பிஎட் 3 years படிப்பாங்க. இப்போ அதை கம்பைன்டு இன்டகிரேட்டட் 4 year கோர்ஸாக பிஎட் டிகிரி வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே இன்டகிரேட்டடில் 4 years படித்தாலே பிஎட்டும் உள்ளே வந்துடும் அப்படி. நெக்ஸ்ட்டு ஹையர் எஜுகேஷனில் 2035 ஹையர் எஜுகேஷனில் கிராஸ் என்ரோல்மெண்ட் 50% ஆகணும். அதாவது ஸ்கூல் முடிச்சு வர்றவங்களில் 50% ஆகுது காலேஜில் வந்து சேரணும் அப்படின்றதா இதோட எய்மு. இதனால் 3.5 crore சீட்ஸ் வந்து அடிஷ்னலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஹையர் எஜுகேஷனில். எம்ஃபில் அப்படின்ற டிகிரி வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. இனிமேல் அந்த முதுகலை பட்டப்படிப்பு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா சிங்கிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு யார் நடத்துவான்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இப்போ நீட்டுக்கு நடத்துகிறாங்கல்ல அதே மாதிரி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து போட்டு அவங்க வந்து நடத்துவாங்க. ஆனால் இது வாலண்டரி தான், மேண்டேட்ரி கிடையாது. இப்போ ஹையர் எஜுகேஷனோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கிள் டிசிப்ளினரியாக இருக்குது. இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் படிக்கணும், அது ரிலேட்டடான சப்ஜெக்ட் மட்டும் தான் வரும் அப்படின்னு இல்லை. மல்டி டிசிப்ளினரி, ப்ராட் பேஸ்டு, அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள். எந்த சப்ஜெக்ட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மியூசிக் சூஸ் பண்ணுறவங்க ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணலாம், சுவாலஜி சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான ஒரு கரிக்குலா. க்ரியேட்டிவ் காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸு, ஒகேஷ்னல் எஜுகேஷனும் இது கூட சேர்ந்து வரும். அடுத்து மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட். அதாவது இப்போ நம்ம யூஜியில் சேர்ந்தோம் அப்படின்னா 3 year கோர்ஸ் அப்படின்னு சேர்ந்தோம்னா 3 years முடிச்சா தான் நமக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ புது பாலிசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது 4 year கோர்ஸில் சேர்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. 2 year கம்ப்ளீட் பண்ணிட்டா அட்வான்ஸ்டு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. 3 year கம்ப்ளீட் பண்ணிட்டா பேச்சுலர் டிகிரி, 4 year கம்ப்ளீட் பண்ணிட்டா ரிசர்ச் டிகிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இயருக்கும் ஒரு டிகிரி. இப்போ வந்து ஒரு நம்ம லீவ் எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் இன் ஹையர் எஜுகேஷன் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டி, அதாவது IIT, IIMோட காம்படேட் பண்ணுற அளவுக்கு மேரு அப்படின்ற ஒரு பெஸ்ட் மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் வந்து குளோபல் ஸ்டாண்டர்டில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஹையர் எஜுகேஷனில் ரிசர்ச்சுக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்கணும், ரிசர்ச் கெப்பாசிட்டியை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு அபெக்ஸ் பாடி கிரியேட் பண்ண போகிறாங்க. என்னென்னா நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். அடுத்ததாக ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்னென்னா இது வந்து ஒரு அம்பர்லா பாடி. அது ஹையர் எஜுகேஷனுக்கு கீழே வர்ற எல்லா காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே இதுதான் கவர்ன் பண்ணும், எக்ஸ்க்ளூடிங் மெடிக்கல் அண்ட் லீகல் எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் தவிர மற்ற எந்த எஜுகேஷன் பண்ணாலும் இதுதான் ஹையர் அத்தாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கீழே 4 இண்டிபெண்டன்ட் வெர்டிகல்ஸ் இருக்குது. என்னென்னா ரெகுலேட் பண்ணுற அத்தாரிட்டி என்னென்னா நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சிலு, அப்புறம் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறதுக்கு ஜென்ரல் எஜுகேஷன் கவுன்சிலு, ஃபண்டிங் பண்ணுறதுக்கு ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கவுன்சிலு, அப்புறம் அக்ரிடேஷனுக்கு வந்து நேஷ்னல் அக்ரிடேஷன் கவுன்சில். இப்படி ஒரு அம்பர்லா பாடி கீழே இந்த 4 இண்டிபெண்டன்ட் வெர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கவர்னன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் 2 எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனும் ஒரே மாதிரியான நாம்ஸ் தான் இருக்கும், ஒரே மாதிரியான அக்ரிடேஷன் தான், அகடமிக் ஸ்டாண்டர்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து அஃபிலியேஷன் ஆஃப் காலேஜஸ் வந்து 15 years கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் அவுட் பண்ணிடுவோம், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அவங்களுக்கு வந்து அட்டானமி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்டானமி கொடுக்குறத வச்சு இந்த காலேஜஸ் வந்து அட்டானமஸ் டிகிரி கிராண்டிங் காலேஜஸ் இல்லைனா கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி அப்படின்னு டெவலப் பண்ணுவாங்க. எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபோரம் இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கீழே கிரியேட் பண்ண போகிறாங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா டெக்னாலஜியோட யூசேஜை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதான். அதுலேயும் அட்மினிஸ்ட்ரேஷன், பிளானிங், அசஸ்மெண்ட்டு, லேர்னிங்கு இதெல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜியோட யூசேஜ் அப்புறம் அதை பற்றின ஐடியாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு. ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் மூலமாகவும் இன்டர்ன்ஷிப் மூலமாகவும் SC, STs, OBCs, அதர் சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி டிப்ரெஸ்டு குரூப்ஸு இவங்க எல்லாருக்கும் ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ப்ரைவேட்டில் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும்ல அவங்களும் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறத வந்து ப்ரொமோட் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த பாலிசிக்கு கீழே 3 லாங்குவேஜ் பாலிசி கொண்டு வந்திருக்கிறதுனால ஆப்வியஸாக ஸ்கூல்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷனில் மல்டிலிங்குவலிசம் அப்படின்றது ப்ரொமோட் ஆகும். அது இல்லாமல் பாலி, பர்ஷியன், பிராகிருத் இந்த லாங்குவேஜஸ்க்கெல்லாம் நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் வந்து அட் ப்ரெசென்ட்டில் நியர்லி 2% ஆஃப் த ஜிடிபி தான் எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த பாலிசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கம்பைண்டாக பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், அரௌண்ட் 6% வரைக்கும் ஜிடிபியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, மே 2016 கமிட்டி ஃபார் ரெவல்யூஷன் ஆஃப் தி நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து 2016 எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஜெயித்தோம் அப்படின்னா நாங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வருவோம் அப்படின்னு பிஜேபி கவர்மெண்ட் சொன்னாங்க. அப்போ அதேமாதிரி ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த கமிட்டி போட்டு யார் தலைமையில் போட்டாங்கன்னா, டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன், அவர் வந்து ஃபார்மர் கேபினட் செக்ரட்டரி, அவர் கீழே போட்டு அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரிப்போர்ட்டோட பேர் சம் இன்புட்ஸ் ஃபார் தி டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2016. ஆனால் அந்த பாலிசிஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரல. அப்புறம் லேட்டராக ஜூன் 2017 கமிட்டி ஃபார் தி டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதுக்கு சேர்மன் யாருன்னா டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன். இவங்களோட ரிப்போர்ட் பேர் டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2019. இதுதான் நிறைய பிரச்சனைக்கு உள்ளானுச்சு. அதான் தேர்ட் லாங்குவேஜாக சான்ஸ்கிரிட் இல்லைனா ஹிந்தி வைக்கணும் கம்பல்சரியா அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நிறையா பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. அதனால அதை மாற்றி ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி இப்போ இதில் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன்சர் ரைட்டிங் பண்ணும்போது இப்போது இந்த எஜுகேஷன் பாலிசியோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி மெயின்ஸில் கொஸ்டின் கேட்கலாம். இதுவே ப்ரிலிம்ஸில் கேட்டாங்க அப்படின்னா, எஜுகேஷன் வந்து எந்த லிஸ்ட்டு கீழே இருக்குது, 3 ஸ்டேட் லிஸ்ட்டாக இல்லை வந்து யூனியன் லிஸ்ட்டாக கன்கரண்ட் லிஸ்ட்டாக அந்த மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி இந்த பாலிசியை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஓவர் ட்ரா பண்ண முடியுமா, அதாவது இதை வந்து வேண்டான்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கலாம். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் பாலிட்டி ரிலேட்டாக படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.